தலைமை நீதிபதியோட முடிவு என்னன்னு தெரியாமல ஒரு விசாரணைக்கு எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஆனா நிச்சயமா அதுல வந்து ஒரு முகாந்திரம் இருக்கு, ஒரு விசாரிக்கப்பட வேண்டியதா இருக்கானா இல்ல அப்படியா ஆமாவான்னு பார்த்தா ஆமா தான். ஊழல் நிரூபிக்கப்பட்ட அவர்கள் தண்டனை அனுபவிக்கட்டும். இதுதான் உச்சநீதிமன்றத்தோட ஸ்டாண்டா இருக்க போது. நிச்சயமா இந்த எல்லா வழக்குமே வந்து விசாரணைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுல இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே என்ன விமர்சனிச்சாருன்னா, விரைவில் விசாரிக்கப்பட்டு விரைவில் விடுதலை செய்யப்பட்டதுதான் எனக்கு வருத்தம் அப்படிங்கிறது சொல்றாரு. முழுமையான விசாரணை நடக்கல, இத்தனை பக்க சார்ஜ் ஷீட், இத்தனை பக்க சாட்சியங்கள் இதெல்லாம் முழுமையா நீங்க விசாரிச்சு அவ்வளவு சீக்கிரமா விடுதலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போலதான் தண்டனைக்கும் மின்சாரத்துறையும் வச்சிருக்காரு, நிதித்துறையும் வச்சிருக்காரு. அவர் தண்டனை வழங்கப்பட்ட அந்த பதவி பறிக்கப்பட்டா அதை இன்னும் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க? அவர் கொடுக்க போற நபருக்கு என்னென்ன வழக்குகள் இருக்கு, அவரும் கைது செய்யப்பட்ட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம வேடிக்கையா சொன்னோம், என்டையர் கேபினட்டுமே வந்து புல்ல தான் நடக்கும் போல, அந்த அளவுக்கு தான் எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்கு. அதே மாதிரி திமுகவுக்கு இப்போ வரக்கூடிய நெருக்கடிகள் வந்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் பல ரைடுகள் வேற இருக்குங்கிறாங்க. இந்த மாத இறுதிக்குள்ள முக்கியமான நபர்கள் வந்து ரைடு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாமும் நிச்சயமா வந்து இன்பநிதி அடுத்த இளைஞரணி செயலராக போறாரு, உதயநிதி அடுத்த கட்சி தலைவராக போறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அதற்கான ஒரு முன்னெடுப்பு இந்த தேர்தலில் பார்க்க போறாங்க, ஒரு பல்ஸ் பார்க்க போறாங்க. குறிப்பா ஆரணி தொகுதியை பொறுத்தவரைக்கும் விஷ்ணு பிரசாத் அவர்களே வந்து பாஜக சேர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காங்கிரஸ்ல இருக்கிறாரா, காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து பிஜேபியில சேர்ந்து பாஜக பாமக கூட்டணி வந்தா அதுல நிக்கிறாரா? ரேவன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் தலைமையில ஒரு கூட்டம் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க சார் கேஸ் எல்லாம். என்ன யாருக்கு எதிரானா திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKS சார். இவரோட கேஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இதே நேரத்தில் தாமா முன் வந்து ஜோமோட்டோவை இவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே. சுப்ரீம் கோர்ட் இங்க என்ன சொல்லும், இப்போ இவர் கேஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார் இங்க நீதிபதி வெங்கடேஷ் அவர்களுக்கு? நிச்சயமா இந்த வழக்கு பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த ரெண்டு பேர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அண்ணன் KKS சார் அவர்கள் வழக்கு. இந்த வழக்கு வந்து சுமோட்டோவா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுக்கும்போதே நம்ம அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வழக்குல என்னென்ன பிரச்சனைகள், எதனால மீண்டும் எடுக்கிறாங்க, அவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டாங்க, மீண்டும் எதனால எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது ஒரு முகாந்திரம் இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன எடுக்க போகுது? ஏன்னா இப்ப இவர்கள் என்ன வழக்கு போட்டாங்கன்னா, ஆனால் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன வழக்கு போட்டாங்கன்னா, இவர் சுமோட்டோவா எடுக்கிறதுல பல விதிமுறைகள் மீறி இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து அவரு தலைமை நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி கிட்ட அதை ஒப்புதல் வாங்கி பண்ணிருக்கணும். அவர் சுமோட்டோவா போட்டு அவர் உடனே விசாரணைக்கு எடுத்துட்டாரு, இது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு. அது டெக்னிக்கலா இவர்கள் தப்பு செஞ்சாங்களா இல்லையாங்கிறது திமுகவோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் எப்படி இருக்கும்னா, நாங்க தப்பு செஞ்சோம் செய்யல, குற்றம் நிரூபிக்கப்பட்டது இல்லைங்கிறதுலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸே வந்து அதுல கூட இந்த ப்ரொசீஜரல் இதுல கூடிய சிக்கல்களை தான் பார்ப்பாங்க. அப்படிதான் வந்து நம்ம அண்ணன் பொன்முடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அந்த ஊழல் வழக்குல கூட ஃபர்ஸ்ட் எப்படி அவர் தப்பிச்சு வந்தாருன்னா, ஊழல் நடக்கவே இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே வரல, அந்த வழக்கு எடுத்த முறையில தப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அவர் வந்து 2006 2011 அமைச்சரா இருக்காரு. அப்ப நடந்த ஊழல் வழக்கு 2012 தான் அவர் மேல பதியப்படுது. இப்ப 2012 அவர் வெறும் MLA. அப்ப வழக்கு பதியும் பொழுது DVSC என்ன பண்றாங்கன்னா, வெறும் MLA அப்படிங்கிற அடிப்படையில சாங்ஷன் ஆகணும். ஒரு MLA-வை வந்து விசாரிக்கிறனாலோ அவர் மேல வழக்கு பதிகிறனாலோ அவருக்கு உச்சபட்ச அதிகாரமா, அதாவது சபாநாயகர் தான் அவங்களுக்கு வந்து உச்சபட்சம். இப்ப அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணும். அந்த அடிப்படையில சபாநாயகர்கிட்ட மட்டுமே ஒப்புதல் வாங்கி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்துட்டு இந்த வழக்கு இத்தனை வருஷம் நீண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு போயிட்டு என்ன டிஃபெண்ட் பண்றாருன்னா, நான் வந்து என் மேல குற்றம் சாட்டப்பட்டது நான் அமைச்சரா இருந்தப்ப, ஆனா என்ன வழக்கு போட்டது MLA-வா இருந்தப்ப. அப்ப அமைச்சரா இருந்தப்ப நடந்த வழக்குக்கு நிச்சயமா கவர்னர் தான் நீங்க வந்து ஒப்புதல் வாங்கியிருக்கணும். ஏன்னா அமைச்சர்களுக்கு அதிகாரம் வந்து உச்சபட்சம் வந்து கவர்னர், அவரு தான் சாங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரி. அவர்கிட்ட வாங்காதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாரு அந்த வழக்கை. அப்புறம் மீண்டும் அது சுமோட்டோவா எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வழக்குகள் இப்ப அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வழக்கும் KKS அவர்கள் வழக்கும் எடுத்து பார்த்தோம்னா அவர்களும் அதே தான் டிஃபெண்ட் பண்ற. எப்படி பண்றாங்கன்னா, இதுல வந்து ஒரு சின்ன ஒரு லாப்ஸ் இருக்கு. என்னன்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அது அங்க இருந்து ரிப்ளை வரதுக்குள்ளேயே இவர் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டார். சோ தலைமை நீதிபதியோட முடிவு என்னன்னு தெரியாமல ஒரு விசாரணைக்கு எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஆனா நிச்சயமா அதுல வந்து ஒரு முகாந்திரம் இருக்கு, ஒரு விசாரிக்கப்பட வேண்டியதா இருக்கானா இல்ல அப்படியா ஆமாவான்னு பார்த்தா ஆமா தான். அப்ப அதை உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போகுதுன்னா, இதுல வந்து சின்ன ஒரு இந்த ப்ரொசீஜரல் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே கூட அவர்கள் அனுமதி கொடுக்க தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப ஊழல் வழக்கு ஒரு அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குங்கிறப்ப நிச்சயமா விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப கைது செஞ்சிருக்காங்க, இல்ல தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா கூட அதை மீண்டும் விசாரணைக்கோ இல்ல அந்த தண்டனை நிறுத்தி வச்சுட்டு மறு விசாரணைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு அண்ணன் பொன்முடி அவர்களோட வழக்கை வந்து அந்த தண்டனை வந்து நிறுத்தி வச்சாங்க, அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி இருக்கிறது வேற. தண்டனை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது உச்சநீதிமன்றம் சில நேரங்களில் நிறுத்தி வைக்கலாம், இல்ல சில நேரங்களில் வந்து அந்த தண்டனை நிறுத்தி வைக்காம
கைதை வந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஹேமந்த சோரன் அவர்களோட வழக்க பார்த்தோம். அவர் வந்து சம்மனுக்கே ஆஜராகாதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அந்த கைதை நிறுத்தி வைக்கவோ இல்ல அவர் வந்து அரெஸ்ட் பண்ணது தவறுனோ உச்சநீதிமன்றம் சொல்லல. அரெஸ்ட் பண்ணது சரிதான்ட்டாங்க. அதேதான் சத்யேந்தர் ஜெயினுக்கா இருக்கட்டும், மணிஷ் சிசோடியா இருக்கட்டும், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே செஞ்ச ஒரே தவறு என்னன்னா சம்மன்களுக்கு ஆஜராகல, முறையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால கோர்ட் வந்து அவர்களை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுச்சு. பொன்முடி அவர்களோட வழக்குல ஏன் தண்டனை நிறுத்தி வச்சாங்கன்னா, அவர் முறையா சம்மன்களுக்கு ஆஜராகிட்டு இருந்தார். அதை நம்ம பல முறை கூட பதிவு பண்ணோம். அவர் முறையா சம்மனுக்கு ஆஜராகனால அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த நீதிமன்றம் வந்து அவர் வந்து கொஞ்சம் அவருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா அவர் கன்விக்ட் ஆயிட்டாரு. இப்ப அவர் ஒரு பக்கம் இருக்காரு. இவர்கள் 2 பேர் வழக்கு நம்ம தெளிவாவே சொல்லியிருந்தோம். பழைய ஐஓ போட்ட சார்ஜ் ஷீட்ல தெளிவா அந்த 2012 காலகட்டத்தில் போடப்பட்ட சார்ஜ் ஷீட்ல தெளிவா இருக்குது. இவர்கள் வந்து 2006 வச்சிருந்த சொத்து எவ்வளோ, 2010 வந்து செக் பீரியட் எடுத்துக்கிறாங்க. அந்த 2010 வச்சிருந்த சொத்து எவ்வளோ, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, சேமிப்பு எவ்வளோ, இதை வந்து தெளிவா எழுதி போட்டாங்க. அதுல 1,50 கோடி ரூபாய் வந்து இவர்கள் கணக்குல வராத வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்கு. 2 பேருக்கு மேலேயே சேம் பேட்டர்ன்ல வருது. 3 பேருமே கிட்டத்தட்ட அண்ணன் பொன்முடி அவர்கள், அண்ணன் KKS சார் அவர்கள், அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் 3 பேரோட வழக்குமே பார்த்தோம்னா சேம் பேட்டர்ன்ல அந்த வழக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 3 பேருமே 1,50 கோடி. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி டிவிஎஸ் அந்த வழக்குல திரும்பி ஒரு ஐஓ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாரு. அதுல பழைய சார்ஜ் ஷீட் ஃபுல்லா புறம் தள்ளிட்டு இவர்களுக்கு சாதகமா வர மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் போட்டார். அதனாலதான் விடுதலையாகி வெளியே வந்தாங்க. சோ இப்ப நீதிபதி ஆனந்த வெங்கடேஸ்வரன் மீண்டும் மறு விசாரணை பண்றாரு. அப்படிங்கிறப்ப பழைய சார்ஜ் ஷீட் புது சார்ஜ் ஷீட் கம்பேர் பண்ணி எது சரிங்கிறத பார்க்க போறாங்க. சோ நிச்சயமா இவர்கள் 2 பேருமே சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உச்ச நீதிமன்றமும் இந்த வழக்கை வந்து நிறுத்தி வைக்க வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா விசாரணை தானே கேட்கறாங்க, விசாரிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. மீண்டும் விசாரிச்சு மீண்டும் குற்றமற்றவன்னு இன்னொரு முறை உறுதியான மக்களோட பிரதிநிதி அவர்கள் தொடரட்டும். ஒருவேளை நிரூபிக்கப்பட்டு தண்டனை செய்யப்பட்டா, ஊழல் நிரூபிக்கப்பட்டா அவர்கள் தண்டனை அனுபவிக்கட்டும். இதுதான் உச்ச நீதிமன்றத்தோட ஸ்டாண்டா இருக்க போது. சோ நிச்சயமா இந்த எல்லா வழக்குமே வந்து விசாரணைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுல இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை. இப்ப இவர்களுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் இப்ப ஒரு 30 நாள் அவகாசம் கேட்டிருந்தாரு. யாரு பொன்முடிக்கு 30 நாள் கெடு வந்து கோர்ட்டே கொடுத்துருக்கு, இதுக்குள்ள நீங்க சரணடைங்களா அப்படின்ட்டு. இப்ப மறுபடியும் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே நிபந்தனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா, இல்ல அது ஷார்ட் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? இன்னும் 10 டேஸ் சொல்லி 15 டேஸ்க்குள்ளேயே கொடுத்துட்டு சீக்கிரம் நீங்க கைதாகலாம், இவருக்கு எதிராக தான் அது வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குதான் நீங்க சொல்றீங்க. ஸோ சீக்கிரம் அந்த தண்டனை எப்படி விதிக்கப்படும்? அப்படி விதிக்கப்பட்டால் இவர் தான் இப்போதைக்கு நிதித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு வந்து தொடர்ந்துட்டு இருக்காரு. பட்ஜெட் தாக்கல்ல கொஞ்சம் பின்னடைவு தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா அது விசாரணைக்கு ஒரு கால நேரம் எடுக்கும். அது உடனே முடிய போறது இல்ல. குறிப்பிட்டு பார்த்தா அந்த பட்ஜெட் வரத்துக்குள்ளேயோ அல்லது பட்ஜெட் முடியறதுக்குள்ளேயோ ஒரு விசாரணை செய்யப்பட்டு தண்டனை அறிவிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா அது என்ன ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே என்ன விமர்சனிச்சாருன்னா, விரைவில் விசாரிக்கப்பட்டு விரைவில் விடுதலை செய்யப்பட்டதுதான் எனக்கு வருத்தம் அப்படிங்கிறத சொல்றாரு. முழுமையான விசாரணை நடக்கல. இத்தனை பக்கம் சார்ஜ் ஷீட், இத்தனை பக்கம் சாட்சியங்கள், இதெல்லாம் முழுமையா நீங்க விசாரிச்சு அவ்வளவு சீக்கிரமா விடுதலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போலதான் தண்டனைக்கும் இவ்வளவு வேகமா விசாரிச்சு உடனே அவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிறது நம்ம வந்து உடனே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதற்கான கால நேரம் எடுக்கும். சில சாட்சியங்களை விசாரிக்கணும், சார்ஜ் ஷீட் எல்லாம் இது பண்ணணும், ஆதாரங்களை வந்து சரியான முறையில விசாரிக்கணும். சோ அதுக்கான நேரம் எடுக்கும். ஆனா நிச்சயமா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளார இவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிவிச்சு இல்ல தேர்தல் வரத்துக்குள்ளார இவர்களுக்கு வந்து தண்டனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சட்டம் வந்து ஒரு சலுகைகள் கொடுக்குது. அவர்கள் அந்த அப்பீல் போறதுக்கான அந்த நேர அவகாசம் கொடுக்கறதுனால கைதிலிருந்து இருந்து அவர்கள் வந்து சில நேரம் தப்பிச்சுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர்களோட வழக்கின் தன்மையை பொறுத்தும் அவர்களோட செயல்பாடை பொறுத்தும் விரைவில் வந்து அவர்கள் கைது செய்யப்படும் வாய்ப்புகள் இருக்கு. பொலிட்டிக்கல் பிரஷர் ஒருவேளை பின்னாடி இருந்தா, ஒரு அரசியல் பின்னாடி இருந்தா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கலாம். இப்ப இவர் ஏற்கனவே 2 முக்கியமான துறையை வச்சிருக்காரு. நான் தங்கம் தென்னரசு அவர்கள் மின்சாரத்துறையும் வச்சிருக்காரு, நிதித்துறையும் வச்சிருக்காரு. இப்ப அவர் தண்டனை வழங்கப்பட்ட அந்த பதவி பறிக்கப்பட்டா அதை இன்னும் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க? அவர் கொடுக்க போற நபருக்கு என்னென்ன வழக்குகள் இருக்கு, அவரும் கைது செய்யப்பட்ட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம வேடிக்கையா சொன்னோம், என்டையர் கேபினட்டுமே வந்து புள்ளதான் நடக்கும் போல, அந்த அளவுக்கு தான் எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலையும் பார்த்தோம். இப்ப தொடர்ந்து இது போல நீதிமன்றத்தால திமுக அமைச்சர்கள் தண்டிக்கப்படுறதால மக்கள் மத்தியில செல்வாக்கு சரிய வாய்ப்பு இருக்கா சார்? இந்த தேர்தலில் அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இப்ப இவர்களுக்கு வழக்குல வந்து விசாரணை இடி ரைடு நடந்தாலோ இல்ல வந்து விசாரணை நடந்தா மட்டுமே, வழக்கு பதியப்பட்டா மட்டுமே மக்கள் வந்து அதை பெருசா எடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தண்டனை அது கன்விக்ட்னு நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்தாதான் மக்கள் வந்து அது அவர்கள் வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுத்தாலும் மக்கள் ஒரு தண்டனை கொடுப்பாங்க அவர்கள் தோற்கடிச்சு. அப்ப தொடர்ந்து இவர்கள் வந்து இப்ப வரிசையா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா மாறும். அதிலும் விரைவா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டா அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ராஜஸ்தானா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. இப்ப ஜார்க்கண்ட்லயும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. டெல்லியா இருக்கட்டும், எல்லா மாநிலங்களிலுமே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்படுறது வந்து நிச்சயமா மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துது. சத்தீஸ்கர், ராஜஸ்தான் தேர்தலில் எதிரொலிச்சதை பார்த்தோம். அதே மாதிரி திமுகவுக்கு இப்ப வரக்கூடிய நெருக்கடிகள் வந்து வரக்கூடிய நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் பல ரைடுகள் வேற இருக்குங்கிறாங்க. இந்த மாத இறுதிக்குள்ள முக்கியமான நபர்கள் வந்து ரைடு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாமும் நிச்சயமா வந்து
ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சரி சார். இப்போ பார்த்தீங்கன்னா வர இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி தான் இப்போ சீட் அலகேஷன்ல வந்து கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற கேண்டிடேட்ஸை வந்து யார் ஃபிக்ஸ் பண்றதுல அவர் தான் லீடிங் முன்னாடி வகிக்கிறாரு. அவரோட திட்டம் அடுத்த திட்டம் என்னவா இருக்கும் சார்? நிச்சயமா வந்து இப்ப உதயநிதி அவர்களோட கை ஓங்கி இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம், இந்த போன இந்த இளைஞரணி மாநாடா இருக்கட்டும், சேலம் இளைஞரணி மாநாடு, இந்த மாதிரி தொடர்ந்து விஷயங்கள்ல வந்து உதயநிதி அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார். அதையும் தாண்டி இப்ப அடுத்து இன்ப நிதியும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இன்ப நிதி அங்கும் இங்குமா வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த தலைமுறையை வந்து வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப உதயநிதி கையில கட்சியை கொடுக்கறதுக்கான ஒரு வேலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சோ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான எம்பிகள் வந்து உதயநிதி அவர்களுக்கு ஆதரவான ஆட்களை வந்து களமிறக்க முயற்சி பண்றாங்க. அது வந்து வாரிசாவும் இருக்கலாம், முக்கியமான அமைச்சர்களோட மகன்களாவும் இருக்கலாம், இல்ல இது உதயநிதி அவர்களுக்கு வந்து விசுவாசமா இருக்கக்கூடிய கூட்டமா இருக்கலாம். ஏன்னா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு உதயநிதி அவர்கள் வந்து தலைமை ஏற்க வராரு ஒருவேளை அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு விசுவாசமாகவும் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டீமை வந்து அவர் உருவாக்குறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதையும் தாண்டி அடுத்து பேரணியும் வந்து கொண்டு வந்து விட்டுட்டாரு. இன்பநிதி அடுத்து இளைஞரணி செயலராக போறாரு, உதயநிதி அடுத்த கட்சி தலைவராக போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதற்கான ஒரு முன்னெடுப்பு இந்த தேர்தலில் பார்க்க போறாங்க, ஒரு பல்ஸ் பார்க்க போறாங்க. இப்ப இவர்களுக்கு சாதகமானவர்களோட பலம் பலவீனம் என்ன, இப்ப வாரிசுகள் எப்படி செய்யறாங்கிறத பொறுத்து அடுத்து 2026 அவரை களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உடல் நலம் குறைந்து வருது. நாளைக்கு ஏதோ ஒரு சூழல்ல ஆட்சியை வந்து கொடுக்க வேண்டிய சூழல் வருதுன்னா அப்ப வந்து அவருக்கு நெருக்கடி வரக்கூடாது, உதயநிதி அவர்களுக்கு சீனியர்ஸாலேயோ இல்ல மத்த கட்சி நிர்வாகிகளாலேயோ ஒரு நெருக்கடி வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு 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 சமரசமா ஒரு சுமூக போக்கு உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வேலைகள். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இன்பநிதி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்கும் இங்குமா வர ஆரம்பிக்கிறவர் நாளைக்கு முழு நேரமா கட்சி பணி செய்வார். அப்புறம் மீண்டும் அப்படியே கட்சியில அப்பா வந்து தலைவரானதும் மகன் வந்து இளைஞரணிக்கு செயலாளர் ஆயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் மேல நிறைய அலிகேஷன் வைக்கிறாங்க திமுக நிர்வாகிகள். இவங்களாம் சீட் கொடுக்கக்கூடாது, இவங்களை மாத்தித்தாங்க, ஸோ இவங்களாம் நம்மளுக்கு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி திமுக நிர்வாகிகள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க உதயநிதி கிட்ட. இது வந்து சொல்லுறாங்களா இல்ல சொல்ல வைக்கப்பட்டிருக்காங்களா சார்? திமுக காங்கிரஸோட பிம்பத்தை உடைக்கணும்னு சொல்லிட்டு திமுக செயல்படுதா? அதாவது பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்தளவுக்கு தலைமைக்குமே என்னைக்குமே காங்கிரஸ் ஆகாதுதான். ஆனா வேற வழி இல்லாம தான் அது பொருந்தா கூட்டணியா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் இங்க வந்து பலம் இழந்துருச்சு. அப்பயுமே திமுகவோட சேர்ந்துதான் அவர்கள் ஏதோ கொஞ்சம் 2 சீட்டு வாங்குறாங்க. ஆனாலும் காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தென்னிந்தியாவுல காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவாளர் இருக்கு எப்பயுமே. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஒரு சின்ன கணிசமான ஒரு ஓட் பேங்க் வந்து காங்கிரஸ் வச்சிருக்கு. அந்த ஓட் பேங்க் வந்து திமுக கிடைக்கும் பொழுதுதான், இந்த திமுகவும் காங்கிரஸ் ஒண்ணு சேரும் பொழுதுதான் ஆட்சிக்கு வர முடியுது. இவர்கள் பிரிஞ்சா நிச்சயமா 2 பேத்துக்குமே எந்த பயனுமே இல்லாம போகுது. அப்ப வேண்டா வெறுப்பா காங்கிரஸுக்கு திமுக எதிரி, திமுகக்கு காங்கிரஸ் எதிரி. காங்கிரஸை ஒழிக்கதான் திமுகவே உருவாக்கப்பட்டது. இதுதான் அதோட கெமிஸ்ட்ரியே. ஆனாலும் மாறாக இன்னைக்கு வந்து ஒரு பொருந்தா கூட்டணியா போய்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது தேர்தலில் வெற்றி கூட்டணியாவும் இருக்கு. அப்ப வேற வழி இல்லாம ஒருத்தர் ஆகாது. ஆனாலும் வேற வழி இல்லாம தான் ஒரு தலைமையில ஒரு குறைஞ்சபட்ச சமரசத்துல ஆட்சி அதிகாரத்துக்காக போறாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில என்னைக்குமே இது 7ஆம் பொருத்தம் தான். 2 பேத்துக்குமே ஆகாது. திமுக தொண்டர்களுக்கு காங்கிரஸ் ஆகாது, காங்கிரஸுக்கு திமுக ஆகாது. எப்பயுமே அடிச்சுக்குவாங்க. அது உள்ளாட்சி தேர்தலே அப்பட்டமா தெரிஞ்சு காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிச்சு மறைமுகமா இவர்களோட வேட்பாளர்கள் வந்து இண்டிபெண்டா நின்று ஜெயிச்சு மீண்டும் திமுகலே வந்து சேர்ந்த அந்த வரலாறையும் பார்த்தோம். அப்ப கரூர்ல பார்த்தோம், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் டீமுக்கும் அக்கா ஜோதிமணி அவர்கள் டீமுக்கும் எப்பயுமே சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அக்கா ஜோதிமணி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து திமுகவால நெருக்கடிக்கு ஆளாகப்பட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் அந்த பேச்சுவார்த்தையில இருக்கட்டும் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாதனால அங்க அக்கா ஜோதிமணி அவர்கள் வந்து ஸ்மூத்தா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் திமுகவோட நெருக்கடி இருக்கு. அங்க தலைமை, அதாவது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம அண்ணன் சிவகங்கையில இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பாத்தீங்கன்னாலும் அவர் சில நேரம் வந்து ஓப்பனாவே கட்சியை அட்டாக் பண்ணி பேசுவார். திமுகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் விமர்சனத்தை வந்து வெளிப்படையா வச்சிருவாரு. அதனால அது மிகப்பெரிய நெருக்கடிக்கும் மிகப்பெரிய சங்கடத்துக்கும் ஆளாக வேண்டிய சூழல் வரும். அதனாலையும் அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த திருநாவுக்கரசு அவர்கள் திமுக தொண்டர்கள் வந்து பெருசா ஏத்துக்கல. அவர்கள் வந்து கட்சியோட மூத்த நிர்வாகிகள் இல்ல நிர்வாகியோட மகன் இவங்க வந்து டெல்லியில இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் எல்லாம் சீட்டு வாங்குறாங்க. சோ இது என்னதான் ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டாலும் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு சோனியா காந்தி அவர்கள்ட்ட ரொம்பவே இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அதனால கட்டாயமா ஒரு சீட்டை வாங்கிடுவாங்க. ப. சிதம்பரம் அவர்கள் தன்னோட மகனுக்கு ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்கும் டெல்லியில செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி அந்த திருநாவுக்கரசு அவர்களும் முயற்சி பண்றாரு. சோ இந்த மாதிரி சில தொகுதிகள் வந்து முக்கியமானவர்கள் வேட்பாளர் வந்து நின்றுதான் ஆவாங்க. அப்ப சில இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து சில சீட்டுகளை வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அப்ப திமுக வந்து அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணலாம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து எங்க கட்சியில சீட்டு கொடுக்க வேண்டாங்கிறாங்க. அதே மீறி நாங்க சீட்டு கொடுத்தா எங்களுக்கு நீங்க 2-3 சீட்டு குறைச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னா அந்த பார்கெனிங்ல திமுக இறங்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு இவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், இல்லையா உங்களுக்கு இன்னும் 2 சீட்டை குறைப்போம் அப்படிங்கிற ஒரு பார்கெனிங் வர வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஆரணி தொகுதியை பொறுத்தளவுக்கு விஷ்ணு பிரசாத் அவர்களே வந்து பாஜக சேர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு.
அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு காங்கிரஸ்ல இருக்கிறாரா, இல்ல காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து பிஜேபியில சேர்ந்து பாஜக பாமக கூட்டணி வந்தா அதுல நிக்கிறாரா அப்படிங்கறத பார்ப்போம். அப்ப அன்புமணி அவர்களும் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கு, அவர்கள் உறவினர் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். இந்த பக்கம் அண்ணன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து தொடர்ந்து காங்கிரஸ்ல நெருக்கடிக்கு ஆளாகி ஒருவேளை பாஜக பக்கம் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அவர் காங்கிரஸ்ல பயணிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு அங்க நெருக்கடி கொடுக்கப்படுது, அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னா அவருமே அதை தொடர்ந்து பாஜக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவர் ஒரு தீவிரமான ஆன்மீகவாதி, ஆனாலும் பாஜகவை விமர்சிச்சிருக்கார் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை அவருக்கு வந்து அங்க காங்கிரஸ்ல சரிப்பட்டு வராட்டி பாஜகவோட சேர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.